ஹாய், இன்னைக்கு வந்து நானும் என் தம்பி பாலாஜியும் மகாபலிபுரம் போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆமாம், அது வந்து விளாக் மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. யாராவது மகாபலி போகிறதா இருந்தால் எங்க மகாபலிபுரம் வீடியோ போகிறதா பார்த்துட்டு இருந்தால் போங்க. என் வீடியோ பார்த்துட்டு போங்க. நீங்களாண்டி தான் வந்து டிவிக்கு ஆஃபீஸ் இருக்குது, நாங்கள் காட்டுறோம் வாங்க. இங்கே தான் வந்து நம்ம டிவிக்கு என்னடா இது டிவிக்கு தமிழக வெற்றி கழகம். டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் இதுதான். யாருமே இல்லைங்க, ஒரே ஒரு கொடி கம்பம் மட்டும் தான் இருக்குது. பாருங்க, டான் 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 தமிழங்கொட்டி தெலுங்கொட்டி. அப்படியும் தளபதி உள்ளே இருப்பாராடா? இருப்பாங்க. காய்ஸ், இதுதான் முத்துக்காடு. எல்லாம் போட்டிங் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில தான் இருக்குது, மகாபலிபுரம் போகிற வழியிலே தான் இருக்குது. அப்படியே இதையும் வந்து பார்த்து உங்களை எதாவது போட்டிங் போனால் அப்படியே போய்க்கலாம். ஹாய் கைஸ், இது வந்து ஏதோ குளித்தலையம். இது வந்து ஈஸியாவில் வந்துகிட்டே இருக்கும்போது மகாபலிபுரத்துக்கு முன்னாடியே, மகாபலிபுரத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் சைடில் இருக்குது. பார்க்கணுன்னா வந்து பாருங்கள். என்ட்ரி டிக்கெட் வந்து 25, ஆன்லைனில் புக் பண்ணால் 20. அங்கேயே ஸ்கேனர் இருக்குது, அதுதான் கட் பண்ண. இதுதான் ஏதோ குளித்தலைன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த பாறை எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிதுன்னு. அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. 70 டிகிரியில் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு சிங்கம் மூஞ்சி தெரியுது. அது பீச் காற்றுல ரொம்ப இதுவாக இருக்குது. கைஸ், நம்ம நாட்டை விட ஃபாரினர்ஸ் தான் நம்ம ஊர் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. நிறைய பேர் ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க இங்கே. கைஸ், இந்த இடத்துல வந்து புலியோட என்னென்ன புலி, அதோட புலிலாம் இல்லை, சிங்கம் மாதிரி இருக்குது. அப்படியே பாதியில் நடுவில் ஏதோ செஞ்சுருக்காங்க, செஞ்சுட்டு அப்படியே பாதியில் விட்ட மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு கைஸ். கீழே ஏதோ மண் இருக்குது. கீழே வந்து ஏதோ இது குளம் மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணி தான் இல்லை. அந்த சைடில் ஏதோ தண்ணி வர மாதிரி இருக்குது. இந்த ஓட்டை தெரியுதா உங்களுக்கு? யாரோ வெட்டி வச்ச மாதிரி இருக்குது. இதில் ஏலியன்ஸ் ஏதாவது வந்து இட்டுருக்குமோ? வாய்ப்பு இருக்கலாம். அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஏதோ ஒன்று. கட்டுறா காய்ஸ். நாங்கள் வந்து சொன்னோம்ல, அந்த குளித்தலை, அதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 25. நீங்கள் நேரில் வந்து எடுத்திங்கன்னா 25. ஆனால் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 தான். ஆனால் உள்ளே ஒன்றும் ரொம்ப பார்க்குற மாதிரிலாம் அதிகமாகலாம் இல்லை. ஒரே ஒரு சிலை இருக்குது, முன்னாடி சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்குது, அப்புறம் வெறும் ஒரு 4-5 பாறை இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் லவர்ஸ் இருக்காங்க 2 பேர். காய்ஸ், இதுதான் காய்ஸ் நம்ம நாட்டுக்கு ஃபாரினர்ஸ் ஏன் அதிகமாக வராங்கன்றதுக்கான ரீசன். இங்கே பாருங்கள், இந்த ஒரே பாறையில் எவ்வளோ ஸ்டாச்சு இருக்குன்னு. இது எல்லாமே ஒரே பாறை. இந்த ஒரே பாறையில் இவ்வளோ ஸ்டாச்சு இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த யானைக்குள்ளே எத்தனை யானை குட்டி தெரியுதா? பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. இது எல்லாமே ஒரே பாறையில செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, குரங்கு. இப்போ பாருங்க, அந்த யானை உள்ள ஒரு யானை, அதுக்குள்ள ஒரு யானை. இதெல்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்கன்னே தெரில. இது எல்லாமே ஒரே பாறையில் செதுக்கியிருக்காங்க. 7th செஞ்சுரியில் பல்லவாஸ். இங்கே பாருங்க கைஸ், பாம்பு சிலையில் ஒரு ஸ்டாச்சு. இங்கே பாருங்க, திருவள்ளுவர்லாம் இருக்கார். திருவள்ளூர் தானே அது? திருவள்ளூர். இங்கே பாருங்கள், மானு, கேர்ள்ஸ் மானு ஃபேமிலியோடு இருக்குது. இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு பாம்பு, மேலே ஒரு சிலை, தலையில சிலை இருக்குது பாருங்க. ஆக்சுவலி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியிலே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க,
இப்படி தான் செய்வாங்க போல். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாச்சுவாக உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செஞ்சுட்டு இங்கேயும் இந்த இடத்துலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வந்து பாதியிலே நிற்கிது. பாருங்க கைஸ், இந்த ஸ்டாச்சு பார்க்க தான் எங்கெங்கேயோ இருந்து வேர்ல்டில் எங்கெங்கேயோ இருந்து எந்தெந்த மூலையிலையோ இருந்து வராங்க, வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சீரியஸாகவே வந்து பாருங்கள், பார்க்கும் போது தான் தெரியும் இதோட ஒர்த்து. காய்ஸ், இது எல்லாமே ஒரே பாறைன்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மையாக தான். இது எல்லாமே ஒரே பாறையில் அப்படியே குடஞ்சி தூண் எல்லாத்தையும் குடஞ்சி செஞ்சுருக்காங்க. காய்ஸ், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒரே பாறையில் இவ்வளோ தூரம் குடஞ்சி இன்னும் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறையா நோண்டிட்டு போயிட்டு இருப்பாங்க போல். இவ்வளோ பாதியிலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி பல்லாவரம் வரைக்கும் போயிடுவாங்க. ரீசன் என்னன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக இருக்குது. இது நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாமே ஒரே பாறையில் குடஞ்சி செஞ்சுருக்காங்க. இதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டம். இங்கே பாருங்கள், சிலையே வைக்கல இங்கே பாருங்கள். இது அந்த சைடை விட இது ரொம்ப தூரம். இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம். இந்த மாதிரி பாக்ஸாக குடஞ்சி அப்படியே போயிருக்காங்க உள்ள. இங்கே பாருங்க. தம்பி அங்கே போய் நில்றா. நான் பாருங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி தான் அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க போல். காய்ஸ், சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒர்த்து. இங்கே பாருங்க, எந்த கட்டுமே இல்லை, ஃபுல்லாக பாறை. புகை உள்ள வந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாமே ஒரே பாறை. இந்த தூண் கொண்டு பாருங்க, இந்த தூணெல்லாம் ஒரே பாறையில் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியிருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாக ஒரே பாறையில் ஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க. கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்டோன்லாம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டோனும் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் கோயிலுக்கும் போகலாம். நீங்கள் எங்கே போனாலும் வந்து இங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லை அங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே எடுத்தாலும் டிக்கெட் வந்து ஈக்குவல் தான். ஈக்குவல் இல்லை, அங்கே இருக்க டிக்கெட் இங்கே செல்லும், இங்கே இருக்க டிக்கெட் அங்கே செல்லும். நீங்கள் தெரியுதுல, இந்த பாறை வந்து 250 டன்னா. இது வந்து அப்படியே அந்த பாறை மேலே நிற்கிதான். இது வந்து எப்படி நிற்கிதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை போட்டிருக்கு. வேணுன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கைஸ், அப்புறம் இன்னொரு இடம். இந்த இடத்துலையும் ஒரே பாறையில் தான் செதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த எல்லாமே கட் பண்ண மாதிரியே தான் இருக்குது. இந்த இடம் சுற்றி கட் பண்ண மாதிரியே தான் இருக்குது, எல்லா பாறையும். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரே ஒரு பாறையில் தான் செதுக்கியிருக்காங்க. பாருங்க உள்ள. தம்பி நைட்டான ஊர் அப்படியே வருதா? இங்கே பாருங்க, பாறை உள்ள ஏதோ சிலை. டேய், ஏன்டா ஒளிஞ்சிருக்கு எப்படியோடா? பாருங்க, மேலே ஒரு சிலை ஸ்டாச்சு, கீழே ஒன்று, கீழே ஏதோ டாட்டா காட்டுற மாதிரி இருக்கு. வா, இங்கே பாருங்க, சிவன் சாமி தானா? இங்கே ஒரு லிங்கம் இருக்குது பாருங்க காய்ஸ், பயங்கரமாக இருக்குது. செருப்பு கட்டி விட்டு போங்க. செருப்பை கட்டி விட்டு உள்ளே போகிறாரு நம்ம தம்பி. சூப்பராக இருக்குது கைஸ். அது மட்டும் தனியாக, அது ஆனால் தனியாக வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. வாடா நூறுரூவா. இந்த ஸ்டாச்சுவில் இருக்க சிலைலாம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரில காய்ஸ். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு குகை இருக்குது. ஆனால் இந்த பல்லவாசு இந்த பாறையில் விளையாடிருக்காங்க. சும்மா வளைச்சி செதுக்கியிருக்காங்க.
இங்கே பாருங்கள். ஆனால் உள்ளே எதுவும் சிலைலாம் இல்லை. ஆமாம் கைஸ், இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியிலே விட்ட மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ள காலி, சிலைலாம் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், மேலே ஏதோ ஓட்ட மாதிரி இருக்குது. இது ஏதோ 2 லேடிஸ் சிலை, என்னன்னு எனக்கு தெரில. காய்ஸ், இந்த பாறை மேலேருந்து வியூவை பாருங்கள். அங்கங்கே எல்லாம் கடை போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாம் வெறும் லவ்வர்ஸ் தான் இங்கே. இங்கே வந்து ஒரு இது கலங்கரை விளக்கம் ஒன்று இருக்கான். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு காட்டுறோம். பாய் காய்ஸ். இந்த பாறை ஒன்று இருக்குல்ல, அதுவே பாதி கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? பாதி கட் பண்ணியிருக்காங்க. அழகாக ஏதோ கட் பண்ணியிருக்காங்க. அந்த பாறை மொத்தம் 250 டன்னா அந்த பாறை. சும்மா அப்படியே சின்ன ஒரு பேஸில் நிற்குதான். கைஸ், இதுதான் கைஸ் இந்த பாறையோட டாப் வியூ. பாருங்கள், அதுதான் வந்து பாண்டிச்சேரி போகிற ரோட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குளம் மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்காங்க. தண்ணிலாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஆழமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆழமாவா? உள்ளே போய் கூச்சு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஆழம்னு. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே பாறை இல்லை. இங்கே வந்து அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சிங்கம் ஸ்டாச்சு இருக்குது, லைன் ஸ்டாச்சு. தெரியுதா? என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாறையில். கைஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள். கைஸ், இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு வந்து தளபதி படத்தில் தலைவர் இந்த சன்செட்டு, நான் உன்னை நீங்க மாட்டேன், அதோட வரும். ஆமாம் ஆமாம், ஹீரோயின் கூட பின்னாடி திரும்பி நடந்து போவாங்க. தலைவர் வந்து சன்செட்டில் அப்படியே பார்ப்பார்ல, எனக்கு அதை அந்த இடம் மாதிரி தான் இருக்குது எனக்கு. உங்களுக்கு அப்படி இருக்கான்னு பாருங்கள். தம்பி, உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு அப்படி தான் இருக்குது. கைசிங்க பாருங்கள், ஏதோ தூண் மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஒன்றுத்துலேயும் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. தெரியுதா? இந்த பாருங்கள், தளபதி படத்தில் வேறு வியூ. ஆனால் அந்த இடம் இல்லை, அது வந்து கர்நாடகாவில் ஏதோ ஒரு இடம். பட் ஆனால் அந்த இடம் பார்க்க அப்படி தான் இருக்குது. ஏன்னா அதை மாதிரியே ரீமேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ரீல்ஸ் ட்ரை பண்ணலாம். காய்ஸ், இந்த இடமும் அதே மாதிரி ஒரே ராக்கில் செஞ்சது. ஃபுல்லாக உள்ள ஒரே மாதிரி ஒரே ராக்கில் செஞ்சு உள்ளே குடஞ்சிக்கிட்டே போயிருக்காங்க. பாருங்க, காய்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் சரியான வியூ. தூக்கி காட்டுறா, அப்படியே லேண்ட்ஸ்கேப்பில் காட்டு. இந்த சைட்லேருந்து காட்டு. இதுதான் அந்த பாறையோட டாப் வியூவு. அப்படியே அங்கேருந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச்சு, ஃபுல்லாக கடல் தான். கடல் அங்கங்கே குட்டி குட்டியாக நிறையா போட்டு போகுது. இங்கே பாருங்கள், இதுதான் இதோட டாப் வியூ. எனக்கு தெரிஞ்ச இந்த வியூ தான் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக கடல். அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் அந்த கோயில். ஜூம் பண்ணுறா. இப்போ அதுக்கு தான் நம்ம போக போகிறோம் நெக்ஸ்ட்டு. கைஸ், இதுதான் லைட் ஹவுஸ். நான் சொன்னேன்ல, பல்லவாஸ் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஏதோ பெயிண்ட்லாம் அடிக்க போகிறாங்க போல். காய்ஸ் இங்கே பாருங்கள்,
இதுவும் அந்த கலைஞர் விளக்கத்தோட ஒரு பாட்டு தான் போல். பாருங்க பீச்சு இந்த சைடு வந்து லைட் ஹவுஸு. வியூ எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். இங்கே பாருங்க, இங்கே தான் இருந்து எந்தெந்த போட்டு எந்தெந்த ஷிப்லாம் வருதுன்னு அந்த காலத்தில் பார்ப்பாங்க போல். கைஸ் இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இங்கே போட்டெல்லாம் போகுது, பீச் தெரியுது. பின்னாடி போடுறா. கீழே போன கீழே போட்டுறாத கைஸ். உண்மையாலுமே இந்த வியூலாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் யாராவது வயசானவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பாறை மேலெலாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது ஏன்னா அந்த பாறை ஃபுல்லாமே ஏறுற மாதிரி தான் இருக்குது. அதனால் அவங்க கோயிலோடு பார்த்துட்டு அப்படியே போயிடுறது கரெக்டாக இருக்கும். இல்லை பாறை தான், வயசானவங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் பார்த்து வரணும். கைஸ் அதான் டிக்கெட் கவுண்ட்ரு. அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே உள்ளே போகணும். நீங்கள் இந்தியன்ஸாக இருந்தால் ஒரு ஆளுக்கு 40 ரூபா. இதுவே ஃபாரினராக இருந்தீங்கன்னா 600 ருபீஸு. பார்த்தீங்கன்னா இங்கே தான் போர்டு போட்டிருக்காங்க, மேப் மாதிரி எதுவும் போட்டிருக்காங்க. இதுதான் இதோட மேப்பு. ஆமாங்க, இது வந்து நரசிம்ம பல்லவனால் கிபி 700லேருந்து 728 அந்த டைமில் இப்போ கட்டிருக்காங்க இந்த கோயில். கைஸ் இதுதான் வந்து நம்ம கடற்கரை கோயில். இதெல்லாம் நீங்கள் நம்ம ஸ்கூலு இதில் பார்த்துருக்கலாம், ஸ்கூல் புக்கில். நான் ஸ்கூல் புக்கில் தான் பார்த்தேன், அதோட இப்போ தான் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே கடல் காற்றுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி இருக்குது அந்த இது. பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள். கிபி 700ஆம் நூற்றாண்டில் வந்து இதை கட்டிருக்காங்க பல்லவாஸ். இதுதான் வந்து துறைமுகமாக இருந்திருக்கு அந்த டைமில். அப்போ வந்து காஞ்சிபுரம் தான் வந்து தலைநகரமாக இருந்திருக்கு. பல்லவாஸோட தலைநகரம் காஞ்சிபுரம் தானே. அப்போ வந்து இந்த கோயில் கட்டிருக்காங்க. இந்த 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 கோயிலோட டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 சைடும் அந்த கோயிலோட லெஃப்ட்டு ரைட்டு 2 சைட்லையுமே கடல் வந்து அப்படியே அரிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சைடு கட்டுறா, இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி, 2 சைடும் கடல் எவ்வளோ உள்ளே வந்திருக்குன்னு தெரியுதா? ஆனால் இதை மட்டும் சுற்றி பாறை போட்டு இதை மட்டும் அப்படியே கடல் நீரை வந்து அரிக்காத மாதிரி பார்த்துட்டு வராங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள் வியூவை, சுற்றி கடல் தான். லெஃப்ட் சைட்லேயும் கடல், ரைட் சைட்லேயும் கடல். செம்மையாக இருக்குது கைஸ் வியூஸ். ஆனால் உண்மையிலுமே நீங்கள் பாருங்கள், கீழே எல்லாம் ஏதோ உடஞ்சி போயின மாதிரி இருக்குது, உடஞ்சி போன மாதிரி இருக்குது. கீழெல்லாம் தண்ணி இருந்திருக்கும் போல். வாங்க அந்த சைடு போய் காட்டுறேன். கைஸ் இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே கடல். இந்த பீச் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி நல்லா இருக்கு. அங்கே பாருங்கள், இப்படி வந்து காட்டுறா பாருங்க பீச்சை. வளைஞ்ச மாதிரி இருக்குது கேவா. அங்கே எல்லாம் வந்து சர்ஃப் விளாட்றாங்க. கட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அதாவது தஞ்சாவூர் கோயிலுக்கு முன்னாடியே இது கட்டியிருக்காங்க. அப்போனா பார்த்துங்க இது எவ்வளோ பழசுன்னு. இதோட கல்லுலாம் பார்த்தீங்கன்னா காற்று அடித்து கரைஞ்சி போச்சு. கைஸ் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது, அதுவும் பாதி உடஞ்ச மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணி கட்டுறா, தெரியுதா? இங்கே வந்து ஒரு லிங்கம் வந்து பாதி உடஞ்ச மாதிரி இருக்குது.
ஃபுல்லாக அந்த கடல் காற்று உப்பு காற்று பட்டு பட்டு கரைஞ்சி போன மாதிரி இருக்குது இந்த சிலை ஃபுல்லாக. கைஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குளம் மாதிரி இருக்குது. அதுதான் வந்து கிணறாம். அதில் வந்து பக்கத்துலேயே கடல் இருந்தாலும் அந்த தண்ணி வந்து இனிக்குமா, ஐ மீன் நல்ல தண்ணியாக இருக்குமா. கைஸ் இதுதான் வந்து எங்களோட ஃபஸ்ட் வீடியோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டிங் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.